சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர்களோட வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு 15வது சித்தரா குதம்பை சித்தரோட வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் நிறையா பேர் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 108 பேர்னு இருந்தாலும் இது வரைக்கும் மகான்கள் வாழ்ந்து மறைஞ்சவங்க எல்லாருமே சித்தர்கள் தான். அப்படி முதல்ல நம்ம 14 சித்தர்கள்னு சொல்கிற சிறப்பு மிக்க நம்ம சித்தர்களோட வரலாறு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். சித்தர்களையே குதம்பை சித்தரை போகர் மாமுனி சித்தர் என்ன சொல்றாருன்னா, குதம்பை சித்தர் வித்தியாசமான சித்தர், பெண் ரூபம் கொண்ட சித்தர் அப்படின்னு போகர் மாமுனி எழுதி வச்சிருக்கிறாரு. குதம்பை சித்தர் மாயவரத்தில் வாழ்ந்து அங்கேயே சித்தி அடைஞ்சாருன்னு சொல்றாரு. இவர் ஒரு பெண் சித்தர், சிறிது காலம் பெண் உடம்புல வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பலவிதமான மாறுபட்டு கருத்து இருக்கு. இன்னொன்று என்னன்னா, குதம்பைன்னு ஒரு தொங்கட்டா இருக்கு, அது பெண்கள் காதில் அணியிறது. அது மாறி குதம்பை சித்தர் அணிஞ்சிருந்ததுனால தான் அது நம்ம ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்களெல்லாம் அணிஞ்சது. அவருக்கு குதம்பை சித்தர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. குதம்பை சித்தர் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரிச்சவர். இவர் வாழ்ந்த காலம் 1800 ஆண்டுகளும் 16 நாளும் வாழ்ந்திருக்கிறாரு. கொஞ்சம் பேர் என்னங்கிறாங்க, இவர் தஞ்சாவூர் பக்கம் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரியா யாருக்கும் தெரியல. குதம்பை சித்தர் யாதவர் குலத்துல பிறக்கிறாரு. குதம்பை சித்தரோட அம்மா அப்பா பசுக்களை மேய்ச்சி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்களா இருக்காங்க. அவங்களுக்கு குதம்பை சித்தர் பிறக்கிறாரு. பிறந்ததுலேருந்து சிவ வழிபாடும் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத அவரே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா அப்பாவுக்கு பெண் குழந்தை இல்லை. அவங்க அம்மாவுக்கு குதம்பை சித்தர் மேலே அவ்வளோ ஒரு தனி பிரியம், பாசம். இப்போ பெண்கள் அணியிற குதம்பைங்கிற அந்த தொங்கட்டான தம் மகனுக்கு போட்டு விட்டு அழகு பார்க்குறாங்க. குதம்பை சித்தர் ஆண் குழந்தையா இருந்தாலுமே அவங்க அம்மா அந்த தொங்கட்டானை போட்டு அழகு பார்க்குறாங்க. அந்த குழந்தை நடக்கும்போது போகும்போது வரும்போது அந்த தொங்கட்டான் ஆடுறத பார்த்து அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா குதம்பை சித்தர்கிட்ட மனசையே அப்படியே பறி கொடுத்துட்டாங்க. குதம்பை சித்தரோட இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க அம்மா அந்த தொங்கட்டானை போட்டதுலேருந்து குதம்பை குதம்பைன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த பேரே நிலைச்சிருச்சு. அவங்க அம்மா குதம்பை சித்தரை ஒரு கண நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பாசமாக மக மேலே உயிராக இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 16 வயசு வருது. அது வரைக்கும் குதம்பை சித்தர் அம்மா பிள்ளையா தான் இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க குதம்பை சித்தர். ஒரு சமயம் இவர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே கோயிலில் ஒரு சித்தரை சந்திக்கிறாரு. அந்த சித்தர் சொல்றாரு குதம்பை சித்தர்கிட்ட, குழந்தாய் குதம்ப, நீ சாதிக்க பிறந்தவன். உனக்கு உன்னோட அம்மா திருமணம் செஞ்சு வைக்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த திருமணம் நடக்காது. ஏன்னா நீ போன பிறவியில் ஒரு காட்டில் சிவபெருமான தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ தவம் இருந்த. உன்னோட விதி பயனா நீ இறைவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியே நீ எந்த காட்டில் தங்கி இருந்து தவம் செஞ்சையோ அப்போ அங்கே பெரிய புயல் வந்துச்சு. அந்த புயலில் நீ எந்த மரத்துக்கடியில் உட்காந்து தவம் செஞ்சியோ அந்த மரமே சாஞ்சு மேலே உளுந்து உன்னோட விதி முடிஞ்சிருச்சு. நீ போன பிறவியில் விட்டு போனதை தொடர்றதுக்கு தான் இந்த பிறவியில் நீ பிறந்திருக்கிற அப்படின்னு அந்த சித்தர் குதம்பை சித்தர்கிட்ட சொல்லிட்டு தவம்னா என்ன, ஞானம் எல்லாத்தையும் சித்தருக்கு அந்த சித்தர் எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு அவரு கிளம்புறங்கிறாரு. அப்ப குதம்பை சித்தர் என்ன பண்றாரு, அந்த சித்தர் சொன்னது எல்லாம் பணிவா கேட்டுக்கிட்டு தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்குறாரு.
இந்த பிறவியில நான் தொடர்ந்து தவம் செஞ்சு இறைவனை தரிசனம் பண்ணி அவர் பாதத்தை அடையிறதுக்கு அவரு ஆசி கேட்கிறாரு. அந்த சித்தரும் குதம்பை சித்தருக்கு ஆசி வழங்கிட்டு, இன்னையிலிருந்து உன் பேரு, நாம் அது வரைக்கும் அவங்கள அம்மா குதம்பை குதம்பைன்னு தானே கூப்பிடுவாங்க, குதம்பை சித்தர் அப்படின்னு எல்லா மக்களாலும் அழைக்கப்படுவாய் அப்படின்னு பண்ணிட்டு அந்த சித்தரு கிளம்பிடுறாரு. குதம்பை சித்தரு அந்த சித்தர் போன திசையே பார்த்து வணங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மா அதே போல குதம்பியாருக்கு பெண் பார்த்து வச்சிருக்கிறாங்க. நிறையா பெண்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு இதில் அழகு, இந்த பொண்ணு இப்படி படிமானம், இப்படி எல்லா பெண்களை பற்றியும் அவங்க பார்த்து வச்சிருக்கிற பெண்ணை பார்த்து சொல்லி, உனக்கு இதில் எந்த பொண்ணு பார்க்கணுன்னு இருக்குதோ சொல்லு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு குதம்பை சித்தர் தன்னோட அம்மா கிட்ட என்னன்னு சொல்கிறாருன்னா, உடலை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு வெண்காயம் அப்படின்னா பால் காயம் இருக்குது, மிளகு இருக்குது, சுக்கு இருக்குது. இதை கலந்து மருந்தாக்கி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு பெண்ணாட உடல் நமக்கு எதுக்கு தேவைப்படுது, பெண் இன்பத்தால கிடைக்காத மன இன்பம் இந்த மருந்தால கிடைக்குமே இப்படின்னு அவர் சொல்றாரு. குதம்பை சித்தரோட அம்மாவுக்கு அதிர்ச்சியா போயிருது. என்னடா சித்தம் போல இப்படி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. இவரு துறவரம் போன்றேன், எனக்கு திருமணம் வேண்டாம், நான் தவம் செய்ய போறேன்னு சொல்றாரு. அவங்க அம்மா ஒரே அழுகுறாங்க. தவமெல்லாம் வேண்டாம், குடும்ப வாழ்க்கை தான் நல்லது, உன்னை நான் பெற்றதுனால நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதே மாதிரி நீயும் திருமணம் நடந்து நீ குழந்தைகளை அட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க. இது ஒவ்வொரு அம்மாவோட ஆசையும் இதுதான், அவங்களோட சந்தோஷமும் இதுதான். இதை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. குதம்பை சித்தர் அவங்க அம்மா அழுகுறத பார்த்து மனசு மாறல, ஆனால் அமைதியாக இருந்துக்கிறாரு. குதம்பை சித்தரோட எண்ணமெல்லாம் என்ன இருக்குது, போன பிறவியில் நாம் செய்ய முடியாத விட்ட தவத்தை இந்த பிறவியில் நம்ம செய்யணும், இறைவனை அடையணும், இறைவனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படி அவர் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாத நடு இரவுல அப்படியே கதவை திறந்துக்கிட்டு வெளியில வராரு. வந்தா சந்திர பகவானோட ஒளி அவ்வளோ பிரகாசமா இருக்குது. மனசுல இருக்கிற வேகத்தை விட அவரோட வேகம் அதி வேகமா இருந்துச்சு. ஆனா அவர் அப்படி நடந்து போறது அவருக்கே தெரியாது. அப்படி வேகமா நடந்து போற குதம்பை சித்தரோட நட ஒரு காட்டுல போய் தான் நிக்குது. பூர்வ ஜென்மத்துல அவர் மேல சாஞ்ச மரத்துக்கிட்டே தான் போய் அவர் நிக்கிறாரு. ஆனா அவருக்கு அது தெரியல. பக்கத்துல ஒரு அத்தி மரம் இருக்குது, பெரிய அத்தி மரம். அந்த அத்தி மரத்துல ஒரு பெரிய பொந்து இருக்குது. குதம்பை சித்தர் அந்த பொந்துக்குள்ள போய் ஏறி அமர்ந்துக்கிறாரு. ஏன்னா ஒருவேளை தன்னோட அம்மாவும் அப்பாவும் அவரை தேடிக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம வெளியில உட்கார்ந்தோம்னா கண்டுபிடிச்சுக்குவாங்க அப்படின்னு அந்த பொந்துக்குள்ள போய் யாருக்கும் தெரியாத உட்கார்ந்துக்கிட்டு தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தவத்தில் அப்படியே உட்கார்ந்துறாரு. அது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பல வருடங்களா சாப்பிடல. ஆனா அவர் கண்ணை மூடாம இறைவனாட நினைப்பாட மட்டுமே இருந்தாரு. என்ன கேட்குறாரு, இறைவா நான் உன்னை நேரில் பார்க்கணும், என்ன பார்க்கறதுக்கு நீ வா, இல்லைனா நீ இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு நினைச்சு சிவபெருமான நினைச்சு தவம் செய்யறாரு. தெய்வமே எனக்கு காட்சி கொடு, என்னை ஏத்துக்கோ அப்படின்னு. அது மட்டும்தான் அவரோட மனம் கூட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம அப்பா சிவபெருமான் அசரீரியா அவருக்கு ஒளி வருது. என்னன்னா, குதம்ப நீ இப்ப கைலாயம் வர வேண்டாம்,
உன்னால இந்த உலகத்துல இன்னும் நிறையா நன்மைகள் எல்லாம் மக்களுக்கு கிடைக்கணும். நீ இப்ப இருக்கிறது விந்திய மலையில இருக்கிற, இங்க நிறைய யானைகள் இருக்குது. இந்த யானைகளுக்கு மந்திர சக்தியை ஈர்க்கும் தன்மை இருக்குது. மழை வர்றதுக்கான மந்திரத்தை நான் உங்கள்கிட்ட உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்தை யானைக்கு காது கேட்குற மாதிரி நீ உறக்கா அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணு. அந்த மந்திரத்தை கேட்டு யானைகள் பிளிரும்போது அப்ப பூமியில அமுத மழை பொழியும். இந்த மழையால உலகமே செழிப்படையும் அப்படின்னு அசரீரிய குரல் வருது. குரல் வந்ததையும் அவரு வணங்குறாரு. குரல் வந்த திசையை பார்த்து குதம்பை சித்தருக்கு வருண மந்திரம் உபதேசிக்கப்பட்டுச்சு. குதம்பை சித்தரும் காட்டில் இருந்துக்கிட்டு அதை எந்நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதை கேட்ட யானைகளும் பிளிருச்சு. அப்ப வானம் பொத்துக்கிட்டு மழை கொட்டுன்னு கொட்டி இருக்குது. அந்த நாடே ரொம்ப சுபிச்சமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் இயற்கையா செழிப்பா இருந்திருக்கு. யார் ஒருவர் வாசி யோகத்தை கத்துக்கிட்டு ஆழ்ந்த நிலையில தெய்வத்தை வணங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குதம்பை சித்தராட அருள் கிடைக்கும். குதம்பை சித்தரை மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நம்ம வணங்கினோம்னா இன்னைக்கும் மழை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வாழ்ந்த காலம் வரைக்கும் அவரோட தவத்தின் பலனை எல்லா மக்களுக்கும் உதவுற மாதிரி அவங்க கேட்ட வரங்களை கொடுத்து தேவையானதெல்லாம் மக்களுக்கு செஞ்சு கடைசியில் மயிலாடுதுறையில் இருக்கிற மயூரநாத சிவபெருமான் கோயிலில் ஜீவசமாதியானார். அந்த மயூரநாத கோயிலில் சிறப்பு என்னன்னா, நம்ம பார்வதி அன்னை மயில் உருவம் எடுத்து வந்து நம்ம அப்பா சிவபெருமான வழிபட்ட தலம். காவேரி புஷ்கரம், துலா காவேரி, சப்தஸ்தானம் இப்படி சிறப்பு மிக்க பெயர் பெற்ற இந்த ஊர்ல தேவார பாடல் பெற்ற மயூரநாதர் திருக்கோயில். காசிக்கு இணையான 6 காவிரி கரை கோயில்ல இந்த கோயிலும் ஒன்று. இந்த கோயில்ல சிவபெருமான் மயூரநாதராகவும் அம்மா அபயாம்பிகை பேராட எழுந்து ஆசி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலு பிரம்மாண்டமான 9 நிலை ராஜகோபுரத்தாட இருக்குது. பிரம்ம தீர்த்தம், ரிஷப தீர்த்தம் இருக்கு. நம்ம அப்பா சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு சுற்றுப்பிரகாரத்துல சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல குதம்பை சித்தராட ஜீவ சமாதி இருக்குது. ஜீவ சமாதிக்கு மேல விநாயக பெருமானாட திருவுருவம் இருக்குது. ஆரம்ப காலத்துல இங்க இருக்கிற சந்தன மரத்துல இருந்து உருவான விநாயகர் தான் இவரு. இந்த விநாயகரை அகத்திய முனிவர் வழிபட்டவர் அப்படின்னு இவருக்கு சிறப்பு. அதனாலேயே இவருக்கு அகத்திய சந்தன விநாயகர் அப்படின்னே பேரு. கடவுளை உணர்ந்தவங்களுக்கு உடலை வளர்க்கறதுக்கு காயக்கல்பெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதான் குதம்பை சித்தரோட கருத்து. நோயற்ற வாழ்வு வாழணும்னா யோக சித்திகள் மூலமே நாம் உடலை சமநிலையில் வச்சுக்க முடியும், நோய் இல்லாத இருக்க முடியும் அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு. மெயினாக வாசியோகமான பிரணயாமத்தை யார் ஒருவர் நம்ம பின்பற்றமோ அவங்களுக்கு தேவையில்லாத நோய் நொடி எதுவுமே வராது அப்படிங்கிறது குதம்பை சித்தரோட ஆசீர்வாதம். அவர் ஜீவ சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் செஞ்சோம்னா அப்படியே நமக்கு சித்தியாகும். அவருக்கு அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிறீங்க எப்பாச்சும் போனீங்கன்னா தீபமேத்தி வழிபாடு பண்ணால் நீங்கள் வேண்டும் வரத்தை கொடுப்பாரு. இன்னைக்கும் நாம் குதம்பை சித்தர் சமாதியில் உட்கார்ந்து தியானம் பண்ணி மழை வேணும்னு கேட்டோம்னா குதம்பை சித்தரும் மழை பெய்ய வைப்பாரு அப்படின்னு ஐதீகமாக இருக்கு. குதம்பை சித்தர் தன்னோட அனுபவங்களை பாடல்களாக எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் குதம்பை சித்தர் பாடல்கள் அப்படின்னு பேராட இருக்கு. குதம்பை சித்தரை வழிபாடு பண்ணுற முறை என்ன அப்படின்னா, அதிகாலை எந்திரிச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை ரூமை க்ளீன் பண்ணி பூஜை பண்ணிட்டு
ஒரு மணப்பலகையில் மஞ்சள் துணி போட்டு அது மேலே குதம்பை சித்தரோட படத்தை வச்சு குதம்பை சித்தருக்கு வாசனை உள்ள மலர்கள் போட்டு ஒரு குத்து விளக்கில் 2 முகம் தீபம் ஏற்றி குதம்பை சித்தருக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வழிபடுங்க. அதுக்கப்புறம் அவரோட 16 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். குதம்பை சித்தரோட 16 போற்றிகளை சொல்லணும். சிவனை பூஜிப்பவரை போற்றி, ஹடயோக பிரியரை போற்றி, சூலாயுதம் உடையவரை போற்றி, மோட்ச ஞானம் அளிப்பவரை போற்றி, ஞானவரம் கொடுப்பவரை போற்றி, ஜோதி ரூபரை போற்றி, சிவ ஒளியாய் திகழ்பவரை போற்றி, விபூதி அலங்கார பிரியரை போற்றி, நாட்டிய பிரியரை போற்றி, இதய சுத்தம் உள்ளவரை போற்றி, வாக்பந்தனம் செய்பவரை போற்றி, அபயமளிக்கும் தேவரை போற்றி, இந்திரன் முதலான தேவர்களை பூஜிப்பவரை போற்றி, ஊனமுற்றவரை காப்பவரை போற்றி, ஓம் என்ற பீஜாச்சரமாய் வாழ்பவரை போற்றி, எல்லா ஐஸ்வர்யங்களையும் அளிக்கும் குதம்பை சித்த சுவாமியே போற்றி போற்றின்னு இப்படி 16 போற்றிகளை போற்றி மலர்களை அவர் பாதத்தில் போட்டுட்டு மூலமந்திரமான ஓம் குதம்பை சித்தரே போற்றி அப்படின்னு 108 முறை சொல்லணும். அவருக்கு நிவேதனமாக பால் பழம் தண்ணீர் கொடுக்கணும். நீங்கள் எந்த பிரார்த்தனை பண்ணாலும் மனசால ஒருமுகமாக சொல்லணும். நிறைவாக தீபாரதனை காமிக்கணும். குதம்பை சித்தரோட தியான மந்திரம் என்னன்னா, சூளமேந்திய சுந்தரமூர்த்தியே அத்திமரம் அமர்ந்து ஆய சித்தி அனைத்தையும் பெற்ற சத்திய சீலரே கும்பிட்ட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை சித்த பெருமானே குதம்பை சித்தர் போற்றி போற்றி. இப்படி அவரோட தியான மந்திரத்தையும் சொல்லணும். குதம்பை சித்தரை வழிபாடு பண்ணுனா நவகிரகங்களில் கேது பகவானை பிரதிபலிக்க வர்றாரு. இவரை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்னா, சித்தப்பிரமை, மனோவியாதி, பைத்தியம் இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அது மாறும். மன வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு அது சரியாகும். நல்லா படித்தா கூட பரீட்சை எழுதும் போது மறந்து போகிற நிலை இருக்குதுன்னா அதை சரி பண்ணுவார் குதம்பை சித்தர். மூளையில் ரத்தம் உறைதல், மனப்பிராந்தி, வீண் பிரமை, தனக்குத்தானே பேசிக்கிறது, இது எல்லாம் தெளிவு ஏற்படும். கேது பகவானால ஜாதகத்தில் ஏற்படைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, புகைப்பிடிக்கிறது, குடிப்பழக்கம் தூர விலகும். ஆன்மீக பாதையில் இருக்கிற தடை விலகி ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். மஞ்சள் கலர்னு இல்லை, எல்லா விதமான கலரும் அணிவிக்கலாம். குதம்பை சித்தர் தாம் பாடிய பாடல்களை குதம்பை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு சொல்ற மாதிரி தான் அவர் 32 பாடல்களை பாடியிருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலம் ஃபுல்லா அவர் செஞ்ச தவத்தை எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி வாழ்ந்து மயூரநாத சுவாமி கோயிலில் ஜீவசமாதியானார். இவ்வளோ சிறப்பு மிக்க குதம்பை சித்தரை 1800 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாருன்னா நாமெல்லாம் ஒரு 100 வருடம் நம்ம இப்போ மாறி போச்சு மனிதர்களோட வாழ்க்கை. அந்த 100 வருடத்திலே நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியல. அந்த வாழ்கிற காலத்தில் நியாயமாக நேர்மையாக வாழ்ந்து தெய்வத்தையும் சித்தர்களையும் நாயன்மார்களையும் வழிபட்டு எல்லா மக்களுக்கும் நம்ம ஒரு நல்லது செய்ய முடியலினாலும் நம்புனால ஆருக்கு ஒரு துன்பம் இல்லாத கெடுதல் செய்யாத வாழ்ந்து வந்தோம்னா நம்ம அப்பாவோட அருளும் சித்தர்களோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு இதை கேட்குற எல்லா அன்பர்களுக்கும் குதம்பை சித்தரோட அருளும் நம்ம அப்பா சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு குதம்பை சித்தரோட வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.